அமித்ஷாவையே அலறவிடும் எடப்பாடி. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது தற்சமயம் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகி கொண்டிருக்கிறது. ஒரு புறத்திலே எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற தலைப்பிலே சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கிறார். இன்னொரு புறத்திலே அதிமுகவிலே உள்கட்சி பிரச்சனை என்பது தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. செங்கோட்டையன் போர்க்குடி உயர்த்திய விஷயங்களை நம்ம அனைவருக்கும் தெரியும். செங்கோட்டையனை பொறுத்த வரைக்குமே அதிமுக ஒன்றிணைய வேண்டும். அப்படி ஒன்றிணைந்தால் மட்டும்தான் சசிகலா அம்மையார் அந்த இடத்திலே முதல்வர் வேட்பாளராகவோ அல்லது அதிமுகவுடைய பொதுச்செயலராகவோ மாற்றம் செய்யப்படுவார். அதன் மூலம் செங்கோட்டையனுக்கு பல நல்ல விஷயங்கள் என்பது நடக்கப் போகிறது. ஏன்னா 2016 ஆண்டு ஜெயலலிதா அம்மையாருடைய ஆட்சி காலத்திலே செங்கோட்டையனுக்கு அமைச்சர் பொறுப்பு கூட கொடுக்கல. ஆனால் ஜெயலலிதா அம்மையார் 2017 ஆண்டு மறைவுக்கு பின்பு பார்த்தீங்க அப்படின்னா சசிகலா அம்மையாரின் மூலம் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பொறுப்பு என்பது கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற செய்திகள் அவங்க அனைவருக்கும் அன்றிலிருந்து சசிகலாவுடன் மிக நெருக்கமாக காணப்பட்டவர் தான் நமது செங்கோட்டையன். அப்படிப்பட்ட செங்கோட்டையன் நேரடியாகவே டெல்லி பயணம் செய்து உள்துறை அமைச்சர் கூடிய அமித்ஷாவை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு வந்தார். ஆனால் இப்போ அமித்ஷா அவர்கள் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக ஒன்றிணைய வேண்டும், பிரிந்து போன நபர்கள் எல்லாம் நம் கூட்டணிக்குள்ளே வர வேண்டும். அதாவது ஓபிஎஸ் டிடி தினகரன் இந்த இரண்டு நபர்களுமே பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறி விட்டார்கள். அப்படி அந்த வெளியேறியக்கூடிய நபர்களை வைத்து மறுபடியும் உள்ளே பாஜக கூட்டணியிலே இணைத்து அவர்கள் மூலமாக தென் மாவட்டங்களிலே அதிகப்படியான தொகுதிகளை கைப்பற்ற வேண்டும் என்பது பாஜகவுடைய ஒரு எண்ணமாக இருந்து கொண்டு அதன் காரணமாகத்தான் 50 தொகுதிகள் வரைக்கும் கேட்டுக்கொண்டிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி 20 தொகுதிகளை மட்டும்தான் தருவேன் என ஒற்றை காலிலே நின்று கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நமது செங்கோட்டையர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அமித்ஷாவை சந்தித்துவிட்ட பின்பு தற்சமயம் பாஜகவின் சார்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு பல அழுத்தங்கள் என்பது கொடுக்கப்பட இருப்பதாகவும் கொடுக்கப்பட்டு கொண்டிருப்பதாகவும் செய்திகள் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது. அதாவது அதிமுக ஒன்றிணைப்புக்கு நீங்கள் ஒன்றுபடவில்லை என்றால் கண்டிப்பாக மிகப்பெரிய பிரச்சனை சந்திக்க நேரிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் எடப்பாடி பழனிசாமிக்கு பாஜக மிரட்டல் விடுவதாக கூட இணையதளங்களிலே செய்திகள் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது. அந்த மிரட்டல்கள் எல்லாம் பயப்படக்கூடிய விதத்திலே எடப்பாடி பழனிசாமி கிடையாது அப்படின்னே கூட சொல்லலாம். இதற்கு முன்னதாகவே எத்தனையோ முறை பாஜக முயன்றுமே அதில் தோல்வியைத்தான் தழுவியிருக்கிறது. கடைசியாக உள்கட்சி பிரச்சனையில் நான் தலையிட மாட்டேன் அப்படின்னு சொன்ன காரணத்தின் பின்புதான் அதிமுக பாஜக கூட்டணி என்பது அமைந்திருந்தது. ஆனால் அதையும் மீறி பாஜக தற்சமயம் எடப்பாடி பழனிசாமிக்கு அழுத்தங்கள் கொடுப்பது அதிமுக பாஜக கூட்டணிக்கு இடையே மிகப்பெரிய விரிசல் என்பது விழப்போகிறது. அதன் காரணமாக தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி என்பது அமைப்பதற்கு கூட நமது எடப்பாடி பழனிசாமி தயாராகி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் எல்லாம் ஒரு புறத்திலே இணையதளங்களிலே வெளிவந்து கொண்டுதான் இருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் 2026 சட்டமன்ற தேர்தலிலே அதிமுக வெற்றி பெற்றாக வேண்டும். அதிமுக ஒன்றிணைந்தால் தான் வெற்றி பெறுமா அப்படின்னு ஒரு சூழல் இருந்தால் கண்டிப்பாக ஒன்றிணைப்புக்கு தான் அனைத்து தொண்டர்களுமே விருப்பப்படுவார்கள் அப்படின்னே கூட சொல்லலாம். பொறுத்திருந்து பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமியுடைய மனநிலைமை என்பது மாறுமா அல்லது அதிமுக ஒன்றிணையாமல் வெற்றி பெறப் போகிறதா அல்லது தோல்வியை தழுவப் போகிறதா அப்படிங்கிறத. ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க.